Chitra, Social Talk. இசைப்பதிவை பார்க்கக்கூடிய வாய்ப்பு அவர் கிடைச்சது. அது அவர் சொல்லட்டும். எப்படி இருந்தது அந்த அனுபவம் உங்களுக்கு? அந்த அனுபவம் வந்து ஆர்கெஸ்ட்ரா, சிம்ஃபனி ஆர்கெஸ்ட்ராவை வந்து நேராக கேட்குறதுங்கிறது வந்து ஒரே வேர்டில் நான் சொல்லணும்னா ஹெவன்லியும் சொல்லணும். அருமை. அது வந்து அன்பிலீவபிள் தான். ஒன்று ஃபஸ்ட்டு அன்பிலீவபிள் என்னென்னா, அவங்க வந்து எல்லாரும் மொத்தம் 91 பீப்புளோட சிம்ஃபனி பெர்ஃபார்ம் பண்ணுது. 91 பேர். 91 பேர் வித் லார்ஜ் ஆர்கெஸ்ட்ரா, லார்ஜ் ஸ்கேல் சிம்ஃபனிக்கே லார்ஜ் ஸ்கேல். இந்த 91 பீப்புளும் எல்லாரும் ஸ்கோர் இண்டிவிஜுவலாக வச்சு அவங்களுடைய பார்ட்ஸ் வந்து இண்டிவிஜுவல் ஸ்கோர் வச்சு, கண்டக்டருக்கு வந்து ஃபுல் ஸ்கோர் இருக்கும். அவர் ஆரம்பித்தா அப்படியே வாசிடுறாங்க ஃபஸ்ட்டு வித்தவுட் ஹியரிங் எனிதிங். அது சைட் ரீடிங்னு பேர். இது அந்த அளவு ஷார்ப். ஆமாம், அது அவங்களோட ட்ரைனிங். அவங்களோட இந்த ஃபஸ்ட்டு 5 வயசு 6 வயசுலேருந்தே ஆரம்பிச்சுடுவாங்க ட்ரைனிங். ஸோ இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் லெவலில், அதுவும் ஏ கிரேட் சிம்ஃபனி ஆர்கெஸ்ட்ரா சொன்ன மாதிரி அந்த லெவலில் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் அவங்க வந்து சிம்ஃபனி ஆர்கெஸ்ட்ரா இருக்க முடியும், செலக்ட் ஆக முடியும். ஸோ அது வந்து கேட்குறது அன்பிலீவபிளாக இருந்தது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அது சரி, ஒரு தடவை 2 தடவை பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் ரிஹர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் வந்து 3-4 தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் டேக் போகலாமான்னு கேட்டு ஒரு மானிட்டர் பண்ணி ஒரு டேக் அது கிடையாது. அவர் ஆரம்பிக்கிறாரு, வாசிட்டாங்க தான். அருமை. அப்புறம் என்னன்னா, இது வந்து இவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கா இல்லையான்னு கேட்குறாங்க. கண்டக்டர் கேட்பாரு. இவர் வந்து இவருக்கு ஏதாவது ஒன்று சொன்னார்னா, இல்லாட்டா சேஃப்டிக்கு இன்னொரு டேக் எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க. இப்போ ஒருத்தர் சிம்பனி நீங்கள் வாசிச்சிட்டிங்கன்னா, இந்த சிம்பனியை அதற்குரிய விற்பனர்கள் அப்ரூவ் பண்ணணுமா? அதை இல்லை அப்படியே சிம்பனி ஏற்றுக்கொள்வார்களா எல்லோரும்? அதுக்குரிய இப்போ வல்லுநர்கள் அப்ரூவ் பண்ணணுன்ட்டு நம்மளே போய் வாலண்டரியாக கேட்டால் தே மே கம் அப் வித் தேர் ஓன் என்ன சொல்கிறது ரெவ்யூஸ். அதுக்கு நம்ம எடுத்துக்கிறதுக்கு, அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு மனநிலை இருக்கணும். அதுலேயே வந்து தேர் மே பி பயாஸ்டு ரிவ்யூஸ் இருக்கலாம். ஏன்னா வெஸ்டர்ன் பாரம்பரியத்தில் வந்து நீங்கள் ஒரு இந்தியனாக இருந்துன்னு பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆங்கிள் இருக்கலாம். வெஸ்டர்ன் இதுக்கு அந்த அது யூரோப்பியன் இது, ஏன்னா இட்ஸ் யூரோப்பியன் மியூசிக். இப்போ நம்ம இது ஒரு இவர் வந்து நம்ம பாரம்பரிய கர்நாடக சங்கீதத்தை பாடும்பொழுது நம்ம வந்து ஒரு அன்போடு இது பண்ணுவோம். அதே வந்து ரெவ்யூ பண்ணணும் பொழுது அதை ரொம்ப துல்லியமாக ரெவ்யூ பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம யார்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணுறோன்றது பொறுத்து இருக்குது. ப்ரெசென்ட் பண்ணி அந்த மாதிரி யார்கிட்டயே வேணும் அப்படின்னா தே கேன் டூ இட். ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்க, இல்லாட்டி டாப் நாச் பீப்புள் இருக்காங்க. ஃபஸ்ட்டு லெவலில் ஃபில்டரே வந்து அந்த ஆர்கெஸ்ட்ரா கிட்டே போயிட்டு அந்த ஆர்கெஸ்ட்ரா வாசிக்கிறது, அந்த கண்டக்டரை அக்செப்ட் பண்ணுறதுன்றதே அது வந்து ஒரு பெரிய ஃபில்டர்னு சொல்லலாம். இல்லாட்டி ரொம்ப ரொம்ப ஒரு இதுக்கு ஒரு தனி அங்கீகாரம் இருக்கும். அங்கே போய் ரெக்கார்ட் பண்ணுறாங்க இல்லாட்டி வாசிக்கிறாங்கன்றதே ஒரு ஃபஸ்ட் லெவல் ஃபில்டர்னு. அதுக்கப்புறம் வந்து இதை வந்து பப்ளிஷ் பண்ணுறதுன்றது வந்து தட் மேட்டர்ஸ் ஆக்சுவலாக. அந்த பப்ளிஷ் பண்ணுற கம்பெனிஸ் வந்து தேர் ஆர் ஸ்டாண்டர்ட் கம்பெனிஸ் இருக்குது. அந்த கம்பெனிஸில் ரெவ்யூவர்ஸ் இருப்பாங்க. ஆக்சுவலாக இங்கே ஹிந்துவில் அந்த மாதிரி ஒருத்தர் இருந்தார் முன்ன. ஐ டோன்ட் ரிமெம்பர் ஹிஸ் நேம். எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் ரிவ்யூஸ். ரொம்ப அன்பயாஸ்டாக வித் நோ அஜெண்டாஸ், ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கும். அந்த மாதிரி பீப்புள் வந்து தே எம்ப்ளாய் இந்த மாதிரி வெஸ்ட்டில் இருக்கிற இந்த லேபிள்ஸ் வந்து தே எம்ப்ளாய். ஸோ இதை நம்ம ப்ரெசென்ட் பண்ணும்பொழுது அங்கே என்னென்னா சார், இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் பார்மா ரெக்கார்டிங்னு இருக்குது. அது கீழே வந்து 3-4 டிவிஷன் இது இருக்கும். ஒன்று வந்து பாப்புலர் மியூசிக்கை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு லேபிள், கிளாசிக்கலை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு லேபிள், கிளாசிக்கல்லையே வந்து இந்த ஈரா அந்த ஈரான்னு இருக்குது. அதெல்லாம் டிவிஷன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ தே டிசைட் தென் தே புட் இட் இன் தட் ஸ்லாட். அவங்க வந்து பீலீட் பண்ணுறதில்ல. சரி, இது வந்து சரியில்லை அப்படின்னு பீலீட் பண்ணுறதில்ல. தே டேக் இட் டு தட் ஸ்லாட். இப்போ கிளாசிக்கல்னா கிளாசிக்கல் ஸ்லாட்குள்ளே போகிறாங்க, இல்லை அவன்கார்ட்னா அவன்கார்ட் மியூசிக் ஸ்லாட்குள்ளே போகிறாங்க. அது மாதிரி ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தி இது இருக்குது, தாட் ப்ராசஸ் இருக்குது. அப்படி தான் தே டூ இட். இஃப் கிளாசிக்கல்குள்ளே கிடச்சிதுன்னா ஃபைன். காட்ஸ் கிரேஸ் நமக்கு வந்து பார்மாவோட நவோனான்னு ஒரு லேபிள் வச்சுருக்காங்க. அந்த நவோனா வந்து டீல்ஸ் ஒன்லி வித் கிளாசிக்கல். ஸோ கிளாசிக்கல்குள்ளே அதே மாதிரி இதுக்கு முன்னாடி பண்ண ஒரு மேசிவ் அக்காப்லா ஒர்க் ஒன்று பண்ணியிருக்கு. அது வந்து பாம்பன் சுவாமிகளோட
சண்முக கோச்சம் சத்குரு ஐயான்னு சொல்லிட்டு அவர் தான் வழி நடத்தி கூட்டின்னு போனார். ஹான்ஸ்லர் கிளாசிக்ஸ் ஃப்ரம் ஜெர்மனி சார். தட் இஸ் வெரி ஒன்லி கிளாசிக்கல் மியூசிக் டீல் பண்ணுறக்கூடிய பீப்புள். அதில் they took our piece. That is a cappella. It's a massive a cappella. About 40 minutes இருக்கிற a cappella அது. only voices. ஒன்லி வாய்ஸஸ் அது பண்ணுறது. அதுக்கு அதை எடுத்துட்டாங்க. அது கிளாசிக்கல் லேபிள். அது மாதிரி கிளாசிக்கல் லேபிள் செலக்ட் பண்ணுறாங்கன்னா அது ஒரு அங்கீகாரமாக எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து சொல்லப்படாத ஃபில்டர்ஸ்ன்னு சொல்லலாம். எந்த காலகட்டத்தில் நீங்கள் இதை பதிவு பண்ணீங்க சிம்பனியை? சிம்பனி வந்து நாங்கள் வந்து 2019 பண்ணோம் சார். 2019 பண்ணோம். 2018 கம்போஸ் பண்ணது. அதை பண்ணிவிட்டு இது வந்து பெரிய ஆர்கெஸ்ட்ராக்கு எழுதுனது. ஒரே ஒரு ஒர்க்கு இன்னொரு கூட ஒர்க் ஒன்று இருந்தால் ஒரு 45 மினிட்ஸ் 50 மினிட்ஸ்க்கு இருக்க மாதிரி இருந்தால் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கும்போது செகண்ட் இது வந்து இப்போ தான் சிம்பனி பண்ணியிருக்கு. இது 2018 நடந்த இன்சிடெண்ட்டு. சரி இன்னொன்று என்ன பண்ணலான்னு சிம்பனி போயம் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி. அப்போ அதுக்கு ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் த சப்ஜெக்ட். கரெக்டாக இவங்க எனக்கு அந்த சப்ஜெக்ட் அனுப்புனாங்க. அந்த சப்ஜெக்ட் டீல்ஸ் வித் ஜாம் சாஹப் டிக் விஜய் சிங்ன்ட்டு ஒரு மகாராஜா ப்ரீ செகண்ட் வேர்ல்டு வாரில் இருந்தவர். அவர் வந்து ஹவ் ஹி டுக் ரெஃப்யூஜிஸ் ஃப்ரம் another country. போலண்டில் இருக்க ரெஃப்யூஜிஸ் எப்படி இந்தியாவுக்கு வர வச்சார். அவர் தன்னை அடாப்ட் பண்ணிட்டார். அந்த குழந்தைங்களாம் தான் பாப்புன்னு சொல்லிட்டு அடாப்ட் பண்ணிட்டார்ன்ற மாதிரி. அதுக்கப்புறம் தான் வேர்ல்டில் வந்து ரெஃப்யூஜிஸ் அடாப்ட் பண்ணுறதுக்கே ஓப்பன் ஆச்சுன்றது ஹிஸ்ட்ரி. இதெல்லாம் ஹிஸ்ட்ரி. ஸோ இஸ் ஃபாண்ட்லி கால்டு இந்தியன் ஆஸ்கர் ஷிண்ட்லர் ஆர் ஆஸ்கர் ஷிண்ட்லர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அங்கே சேவ் பண்ணாரோ. பட் இவர் எக்ஸ்பனன்ஷியலாக சேவ் பண்ணியிருக்கார். இன்னஸ் 10 அந்த 1942 to 1948 அரௌண்ட் 20,000 people கேம் அண்டர் ஷெல்டர். இங்கே வந்து சாப்பாடு போட்டு துணிமணி கொடுத்து தங்க இடம் கொடுத்து அவங்க இடம்பெயர்க்க ஒரு உதவி செஞ்சுருக்கார். ஸோ அந்த தீம் வந்தோடனே தட் ரியலி டச்டு அஸ். ஸோ அதுக்கு ஒன்று எழுதுறது. ஸோ ஒரு சிம்ஃபனி, ஒரு சிம்ஃபனிக் போயம். சிம்ஃபனினா மியூசிக் ஃபார் மியூசிக் சேக். சிம்ஃபனிக் போயம்னா தட் இஸ் the theme could it is based on a theme which is non-musical. that is ஒரு போயமை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது, இல்லாட்டி ஒரு கொரோனேஷன் ஆஃப் த குவீனுக்காக எழுதுறது, அதுக்காக ஒரு இன்சிடெண்ட்காக எழுதுறதுன்றது சிம்ஃபனி போயம். இந்த ரெண்டுத்தையும் சேர்ந்து நம்ம பண்ணலான்றது தான் வந்து 2018 முடிஞ்சுது. முடிஞ்ச உடனே இவர் ரெகுலராக இவங்களும் மை ஒய்ஃப் ஜார்ஜினா அண்ட் டாக்டர் பிரேம் அண்ட் சத்குரு சார் இவங்க தான் எனக்கு ஃபஸ்ட் ஆடியன்ஸ் சார். எப்போவுமே வந்து கேட்பாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் யூஸ் டு ப்ரொசீட். கேட்பாங்கன்னா எப்படின்னா இவர் வந்து நோட்டேட் பண்ணி அதை வந்து சாஃப்ட்வேரில் ஏற்றிட்டு தட் வில் ப்ளே த்ரூ தி மிடி மூலமாக ப்ளே பண்ணி ஒரு ஸ்பீக்கரில் ப்ளே ஆகும். அதை கேட்போம். அதை கேட்டுட்டு வாட் எவர் வி ஃபீல் வாட் சொல்லுவாங்க. ஹானஸ்ட்டாக சொல்லுவாங்க. அது ஆக்சுவலாக வெறும் புகழ்பாடுற ஆங்கிள்லேயே இல்லை. அதனால தான் ரொம்ப பிடிச்சது என்னென்னா ஆன் த ஃபேஸ் சரியில்லைன்னு சொல்லக்கூடியது. வளர்ச்சிக்கு காரணமும் இது ஒன்றுன்னு சொல்லலாம் சார். தே நெவர் யூஸ் டு ஜஸ்ட் அப்ரிஷியேட் இல்லை. அதுக்கு ஹானஸ்ட்டாக இருக்கும். அது பண்ண உடனே சரி யூ கேன் அடுத்தது பார்க்கலாம்னு. தென் தட் டைம் ஹி ஹேட் இஃப் ஐ எம் அலவுட் டு சே ஆனந்த் ஹி ஹேட் அ ட்ரிப் டு இட்டலி. இவங்களுக்கு வந்து ஒரு 2 years அவங்க ஃபேமிலியோட அவங்க இட்டலி ட்ரிப்பு போகலை. இட்டலி ட்ரிப் இல்லை, ஜஸ்ட் ஒரு வெக்கேஷன் போகலை. ஸோ தட் இயர் இட் ஹேப்பன் டு பி இட்டலி. இதெல்லாம் நமக்கு தாண்டி நடக்கிற சமாச்சாரன்றது லேட்டர் புரியும் நமக்கு. சரி தே வெண்ட் ஃபார் த ட்ரிப். இவங்க சிஸ்டருக்கு ஒய்ஃபு குழந்தை 2-3 பேரும் இட்லி ட்ரிப் போயிருக்காங்க. போகிறதுக்கு முன்னாடி வந்து கேட்டுட்டு ஓரளவுக்கு தான் சாஃப்ட்வேரில் உங்களுக்கு எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்க முடியும். ரியல் ஆர்கெஸ்ட்ராவோட எக்ஸ்ப்ரெஷன் வராது ஆக்சுவலாக. ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி அபவுட் இட். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ரெஷன் நீங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேத்தோனோட 5th கேளுங்க அப்படி. ஏன்னா இது பேத்தோனுக்கு ஹோமாச்சுனால பேத்தோனோட 5th கேளுங்க. எனக்கு பேத்தோன் 5th கேட்கறதுக்கு நிஜமாகவே பயம் ஆக்சுவலாக. ஏன்னா சார் தட் இஸ் ஒன் ஆஃப் தி டாப் நாச் ஒர்க்ஸ் சிம்ஃபனிக் ஒர்க்ஸ்ன்னு சொல்லலாம். எனிவேர் யூ கேன் தட் இஸ் தி ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு பெஞ்ச் மார்க் மாதிரி. அது கேட்டு நம்ம டிஸ்டர்ப் ஆகிட்டு இதுக்கு இப்போ நம்மலாம் எதுக்கு பண்ணணுன்ற மாதிரி ஒரு மூடு வந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உண்மை சார். ஏன்னா அந்த பயம் வரும். இட் ஹேப்பன். அவரோட சமகாலத்திலேயே வந்து 2-3 பேருக்கு நடந்திருக்கு. அதை இவரே பதிவு பண்ணியிருக்காரு. ஷூபர்ட்ன்றவர் பதிவு பண்ணியிருக்காரு. இவருக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது. வாக்னர்ன்றவர் வந்து இவருக்கு அப்புறம் நம்ம சிம்ஃபனியை எழுதுறதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு அவர் வந்து டோன் போயமுக்கு போயிட்டார். அவர் இந்த மாதிரிலாம் அந்த காலத்துலேயும் நடந்திருக்கு. திஸ் ஒன் மோர் கம்போசிஷன் ஆஃப் பேத்தவன் கால்டு கிராஷ் ஃபியூக்னு ஒன்று சார். அது ஷூபர்ட் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காருன்னா எந்த காலத்துலேயும் இது வந்து மாடர்ன் ஒர்க், எக்காலத்துலேயும் இன்றைக்கும் இது மாடர்ன் ஒர்க்கு.
இன்னொரு 50 வருஷம் கழிச்சு அது மாடர்ன் ஒர்க்கு. தென் ஆஃப்டர் 200-300 years இட் வில் ஸ்டில் பி ரிமைன் மாடர்ன் ஒர்க். கிராஷ் ஃபியூக்னு மாஸ்டர் பீஸ் பை பீத்தோவன். இதை நம்ம கேட்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் நம்ம ஒர்க் பண்ணும்போது அதை கேட்டோம்னா இட் மே டோட்டலி த்ரோஸ் ஆஃப். ஆக்சுவலாக இது வேணான்னு சொல்லிட்டு அவர்தான் கேட்கறதுக்காக. பட் இவர் சொல்கிறது ஐ ஆல்வேஸ் டேக் இட் அஸ் அ வெரி ஸ்ட்ராங் வேர்டு. சரி கேட்கலான்னு கேட்டால் எங்கேயோ இருக்குது சார். இது ஒவ்வொரு கம்போசருக்கும் தன் மனசில் வேர் தே ஸ்டாண்டுன்றது தேனும். அவுட் சைட் வேர்ல்டுக்கு இமேஜுக்காக தே வில் பி வேறு இதை சொல்லிட்டு இருக்கலாம் தவிர தேனும் வேர் தே ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் பாக், இன் ஃப்ரண்ட் ஆஃப் மோட்சார்ட், இன் ஃப்ரண்ட் ஆஃப் பீத்தோவன். இது உண்மை. இது வெளியில் சொல்கிறதுக்கு வெவ்வேறு திங்ஸ் மே ப்ரிவெண்ட் தம் ஃப்ரம் டெல்லிங். பட் ஹார்ட் ஆஃப் ஹார்ட் தே வில் நோ. நான் ஐம் ஜஸ்ட் ஓப்பனிங் அவுட் டு யூ பிகாஸ் யூ ஆர் ஸோ ஒண்டர்ஃபுல். யூ மேக் அஸ் ஸோ ஃபீல் ஸோ கம்ஃபர்டபுள் சார். ஆக்சுவலாக எத்தனையோ காலத்தை நம்ம பழகின மாதிரி நீங்கள் யூ ஆர் மேக்கிங் அஸ். தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வி அடோர் யுவர் இந்த மாதிரி டாக் ஷோஸ். ஸோ தட் மேக்ஸ் மீ ஓப்பன் அவுட். என்னென்னா லிசனிங் டு த கிரேட்ஸ் லெஜண்ட்ஸ்ன்னு சொல்கிறது வந்து ஆல் த 3 லெஜண்ட்ஸ் வந்து ஐ ஆல்வேஸ் அடோர் பாக், மோட்சார்ட் அண்ட் பீத்தோவன். அஃப்கோர்ஸ் ஆல் அதர் கிளாசிக்கல் கம்போசர்ஸ். அவரை போய் கேட்க சொல்கிறாரே அப்படின்ட்டு. பட் ஐ லிசன் டு ஹிம். பட் இட் வாஸ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். பட் இட் டிட் ஹெல்ப். பாசிட்டிவாக இருக்கிறது. இதே நெகட்டிவாக எடுத்துட்டா வேறு மாதிரி எடுத்துகிட்டு இருக்கோம். நம்ம பயப்படுத்துறதுக்கு போல் உற்சாகப்படுத்திட்டேன். எக்ஸாக்ட்லி கரெக்டாக சொன்னீங்க. இன்ஸ்டெட் ஆஃப் ஃபியர் வந்து இட் ராதர் என்கரேஜ்டு. அது அவர் அந்த இது நமக்கு என்கரேஜிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் அவர் வந்த அப்புறம் ப்ளே பண்ண அப்புறம் ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஒரு பிளேஸில் இவர் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி மியூசிக்காலிட்டி இஸ் வெரி ஸ்ட்ராங். இவர் முகஸ்துதிக்காக சொல்லலை. ஒரு இடத்துல ஐ வாஸ் கமிங் பேக் டு தி அப்படின்ற மைண்டில் வரும். ஒரு இடத்துல வந்து he said இந்த இடத்துல வந்து பியூட்டிஃபுல்லி ஹவ் கம் டு த டானிக் மைனர். பட் அது வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகலையே அப்படின்னு. சம்டைம்ஸ் ஆஸ் அ கம்போசராக நம்ம பக்கத்தில் அதை பார்க்குறதுனால வி லூஸ் அப்ஜெக்டிவிட்டி. இப்போ ஏதாவது ஒரு எந்த ஒர்க்கும் ரொம்ப க்ளோஸாக பார்க்கும்போது வி லூஸ் அப்ஜெக்டிவிட்டி. கொஞ்சம் ஈகிள் சைட்லேருந்து பார்க்கணும். அதை கரெக்டாக ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணார். சரி எனக்கு கிவ் மீ 2 days டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ரீவொர்க் இட். தென் ரீவொர்க் பண்ணப்புறம் அது வந்து வேறு லெவலுக்கு போயிடுச்சு. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு நான் என்ன அந்த இடத்துல கொஞ்சம் சப்புன்னு இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அது ஆனஸ்ட்டாக அவர்கிட்ட சொன்னேன். ஸோ அதுக்கு ரீவொர்க் பண்ணதுக்கப்புறம் அது வந்து கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி ஆகிடுச்சு. அதை வந்து பிகாஸ் தட்ஸ் வெரி கம்மிங் பேக் டு தி தீம் வர இடம் அது. ஆக்சுவலாக வெரி சார்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் பிளேஸ், பாயிண்ட் பிளேஸ் அது. அந்த இடத்துல ரீவொர்க் பண்ணிட்டு தான் நீ கேம் அண்ட் he said this is wonderful. சிம்பொனிஸியை நிறைய கேட்டது நுணுக்கங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? இல்லை எனக்கு வந்து வேறு மாதிரி நான் ஃபார்மலி எஜுகேட்டட் கிடையாது. எனக்கு வந்து பேசிக் எஜுகேஷன் வெஸ்டர்ன் கிளாசிக்கலில் இவரோட மாஸ்டர்கிட்ட நானும் ஒரு ஃபியூ கிரேட்ஸ் பாஸ் பண்ணேன் தியரியில். பட் இவரை மாதிரிலாம் நாலேஜ் எனக்கு கிடையாது. பட் ஒரு இன்பார்ன் மியூசிக்காலிட்டி இருக்குது. அதை வச்சு வந்து எனக்கு என்னென்னா என்ன தோணுது அப்படின்னா மாஸ்டர்ஸோட ஒர்க்கில் வந்து அந்த எக்ஸ்பிரஷன் அவ்வளோ ஹைட்டன்ட் எக்ஸ்பிரஷன். பெத்தோவனோட சிம்பனிஸ்லாம் கேட்டிங்கன்னா ரொம்ப எக்ஸ்பிரசிவாக இருக்கும். அதை மாதிரி இருக்கணுங்கிறது தான் என்னோட இது வந்து யூ ஷுட் நாட் ஃபால் ஷார்ட். அதுக்கு முன்னாடி ஒர்க்கு நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆர்வத்தில் தான் நான் சொன்னேன். ஸோ எக்ஸ்பிரஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நோட்ஸ் பியாண்ட் நோட்ஸ் இருக்கணும், எக்ஸ்பிரஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கன்னு நான் சொன்னேன். அவ்வளோதான். பட் அது அந்த மாதிரி ஒரு நுணுக்கங்களை சொல்கிறதுக்கு நமக்கு வேணுமே சார், ஹானஸ்ட்டாக சொல்கிறதுக்கு. அது ஸோ தட் ரியலி என்கரேஜ் மீ. இவருக்கு ஊருக்கு போயிருக்கும்போது அந்த பீத்தோவனை கேட்டுட்டு அதோட எக்ஸ்ப்ரெஷன்லாம் நிறைய இம்பைப் பண்ணிடுது. அவரோட எக்ஸ்ப்ரெஷன் ஆக்சுவலாக இட்ஸ் ஆல்வேஸ் எனி டைம் யூ கேன் லிசன் டு த கிரேட்ஸ் சார். நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு கேட்டுகிட்டே இருக்கலாம். ஒரு ஜென்மம் பத்தாதுன்னு சொல்லலாம். அது எனிபடி வில் அக்செப்ட் மை இது ஹார்ட் ஆஃப் ஹார்ட். வெளியில் சொல்கிறாங்கன்றது தெரியாது. இப்போ பதிவு செய்யப்பட்ட இந்த சிம்பொனிஸியை வந்து வெளியிட்டாங்களான்னு வெளியிடல, அப்போவே வெளியிட்டாச்சு சார். அது என்னென்னா 2020 வந்து இது முடிச்ச அப்புறம் பதிவு பண்ண அப்புறம் வந்து இவர் வந்து லேபிளில் பாருங்க அப்படின்னாரு. லேபிளில் அதுக்கு முன்னாடி சொல்ல மறந்துட்டேன். அங்கே போயிட்டு சிஸ்டீன் சாப்பலில் இவர் பார்த்தார். எப்படி இது ஆரம்பிச்சதுன்னு சொல்லுங்கள். எங்கள் ஃபேமிலியோட இட்டாலிக்கு போயிட்டு சிஸ்டீன் சாப்பலில் போய் பார்த்துருக்காரு. பார்த்த உடனே அப்படியே பிரமிச்சு போய் நின்றுருக்காரு. இவங்க ஒய்ஃபும் ஆர்டிஸ்ட் பிரமிச்சு போய் நின்றுட்டு, இது யாரோ ஒருத்தர் இவருக்கு ஸ்பான்சர் பண்ணதுனால தான் இவரை மைக்கலாங்கிலோட இப்படி பண்ண முடிஞ்சது. இன்ஃபேக்ட் 13-14 இயர்ஸ் இவர் பண்ணி ஐசைட்டில் இஸ் ஸ்பாயில்டு இஸ் ஐசைட்னு சொல்லி பெயிண்டிங்கு இப்படி படுத்துட்டு வரைஞ்சதுனால அவர் ஐசைட்லாம் ப்ராப்ளம் இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இவருக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்திருக்கு. பாரு எங்கெங்கே யாருக்கு எங்கெங்கே வருது சொல்ல. அந்த இயர் இட்டாலி போகணுன்னு இருக்குது. இது நம்ம கையிலே இல்லை சார், பியாண்ட் அவர் திங்.
தென் வந்த உடனே இல்லைன்னா இந்த சிம்பனி சாத்தியமாக இருக்காது. 100% சாத்தியம் இருக்காது. அதனால தான் ஆல்வேஸ் டெல், இது உண்மை சார். இது இன்னைக்கு இந்த புக்கு வடிவத்தில் இருக்க வேண்டியது அந்த புக்கு வடிவத்திலேருந்து இன்னைக்கு வேர்ல்டு ப்ரீமியருக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காருன்னா அதுக்கு கடவுள் இது எங்கள் குருலாம் காரணம். ஃபிசிக்கலாக இவர் தான் பண்ணது. இல்லாட்டி இன்னைக்கு இன்னும் புக்காகவே தான் இருந்திருக்கும். அது மாதிரி நிறைய பீசஸ் இருக்குது என்கிட்ட, எழுதிட்டு அதுக்கப்புறம் வச்சுருது. பட் அதை எடுத்துகிட்டு வரணுன்றது வந்து இட் இஸ் நாட் அது இது ஹியூமங்கஸ் எஃபர்ட். அது அது கூடவே இருந்து இப்போ அவர் பண்ணால் எப்படி இருக்குமோ அது மாதிரி என்னை ஊக்குவிக்கிறார். அது ரொம்ப ரேர். ஏதாவது ஒரு இடத்துல தே மே கெட் டிஸ்ஜாயின்ட்னு சொல்லலாம், இல்லாட்டி தே மே லூஸ் இன்ட்ரெஸ்ட் சொல்லலாம். இது அப்படி இல்லை, இன்னும் அந்த வேர்வ் இருக்குது அவருக்கு ஃபஸ்ட்டு இது. ஸோ நீங்கள் வந்து உங்கள் கம்மிங் பேக் டு கொஸ்டின், இது முடித்த அப்புறம் பண்ணலான்னு சொன்னார். இவங்க சப்போர்ட் அண்டு கூட ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட், அந்த டாக்டர் பிரேம் இது அவங்கெல்லாம் எல்லாம் சேர்ந்து இவங்க தான் மெயினாக இது பண்ணி இதை ஃபைனான்ஷியல் சப்போர்ட் எல்லா சப்போர்ட், மாரல் சப்போர்ட், எவ்ரிபடி கேம் தேர். ஆக்சுவலாக எவ்ரிபடி கேம் தேர். 2019 my wife came there, Georgina, and daughter and son-in-law, அவங்க குழந்தை எல்லாரும் நிறைய பேர் வந்தாங்க. வந்து பார்க்கறது இட்ஸ் அ சைட் தானே சார். இட்ஸ் எல்லாம் they all came, they witnessed. அதுக்கப்புறம் வந்து அதோட விடாமல் வந்த உடனே ஒரு 2 days விட்டுட்டு அப்புறம் வந்துட்டார். என்ன பண்ண போகிறோம் அடுத்தது அப்படின்னாரு. தெரியல அப்படின்னு. ட்ரை ஃபார் லேபிள் அப்படின்னாரு. லேபிள் கிடைக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயமாச்சு. ஆனால் நம்ம அது வந்து இது வரைக்கும் வந்து நம்ம மியூசிக்கில் புஷ் பண்ணலாம். அதுக்கப்புறம் அது வந்து விநியோகம், தட் இஸ் என்ன சொல்லுவீங்க தமிழில், கமர்ஷியல் இதை என்டர் பண்ணுறோம். அதுக்கு ஐ எம் நாட் த கை. இது இல்லை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், இவ்வளோ தூரம் நடந்தது கடவுளுக்கு மேல் நடக்கலாம் அப்படின்னு. சரின்ட்டு ஐ வாஸ் ஜஸ்ட் ஸ்கவுட்டிங் ஃபார் தட். 2-3 பேர் தேவர் இன்ட்ரெஸ்டட் நம்ம இதோட பிட்ஸை கேட்டுட்டு. அதில் நியூ ஹாம்ப்ஷயர்னு ஒரு இடத்துல, நியூயார்க் மேலே ஈஸ்டர்ன் கோஸ்ட்டில் யூஎஸ்ஏல வந்து பார்மா ரெக்கார்டிங்ஸ்னு ஒரு கம்பெனி. ஸோ அவங்க இதை கேள்விப்பட்டு இதை கேட்டுட்டு we were just chatting like this, I mean ஃபோனில் இதில் ஃபேஸ் டாக்கில் பேசிகிட்டு இருக்கும்பொழுது தென் ஒரு 1 hour பேசியிருந்தோம். இன்ட்ரெஸ்டிங்காக கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க அபவுட் மியூசிக்கலி, அபவுட் அவர் ஒர்க்கு. ஓகே அப்படின்னு சொல்லி முடிக்கும் போது எஸ் வி வில் ரிலீஸ் இட் அப்படின்னு. எனக்கு ஒன்றுமே புரியல. ஐ டென்ட் நோ தட் தே ஆர் இன்டர்வியூங் மீன் கூட எனக்கு தெரியாது. ஜாலியாக பேசியிருந்தோம், மியூசிக் பற்றி கேட்குறாங்க, நிறைய இருக்குது சொல்கிறதுக்குன்னு பேசுகிறோம். அப்படி தான் இது திஸ் went to the next stage. Then they said this is 2019. 2020 வந்து we want to release it பண்ணணும் அப்படின்னாங்க. சரி அப்படின்ட்டு. பட் இட் வாஸ் வெரி வெல் ரெக்கார்டட். ஏன்னா பர்சனலாக ப்ரொஃபஷனல்ஸ் இன்வால்வ்டு. ஐ வாஸ் ஆல்சோ தேர் ஃபார் த ரெக்கார்டிங். எல்லாமே இட் வாஸ் வேர்ல்ட் ஸ்டாண்டர்ட் ரெக்கார்ட் பண்ணியாச்சு. ஸ்டில் தே வாண்டட் 6 months டைம் பண்ணாங்க. அப்படின்னு எதுன்னா அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு வேண்டிய பெரிய ஒரு நைஸ் ஒரு ஃபார்மல் ஆர்டர் இருக்குது சார். டிசைன்லேருந்து, அந்த லேஅவுட்லேருந்து, அந்த பீசஸோட குவாலிட்டி ஆஃப் த ரெக்கார்டிங்லேருந்து எல்லாம் இது வந்துடுது, நோட்ஸ் வந்துடுது. திஸ் இஸ் இந்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இருக்குன்ட்டு. ஸோ தே டோல்ட் ஒன் திங், முதலே ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிட்டாங்க. அன்லெஸ் அண்ட் அன்டில் இட் சாட்டிஸ்ஃபைஸ் அவர் குவாலிட்டி ஆஃப் ரெக்கார்டிங் ஒன்லி தென் வி கேன் டேக் இட். சரி நம்ம எல்லாம் ஒரு பயபக்தியோடு பண்ணியிருக்கோம், கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு பண்ணி பார்த்துட்டா தே லைக் இட் வெரி மச். இதில் என்னென்ன சிம்ஃபனிக் போயமில் வந்து கடைசியில், பிகாஸ் இந்த ராஜாவோட இருக்கிறதுனால எங்கள் சத்குரு சார் இப்போ அவர் காலமாயிட்டார், அவர் இல்லை. ஆனால் அவரை பற்றி சொல்லணுன்னா இதோட ஜெனத்தில், இதோட முத்தாய்ப்பாக வந்து ஒரு போயம் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் சார். அந்த ஐம் டாக்கிங் அபவுட் சிம்ஃபனிக் போயம், நாட் அபவுட் திஸ் சிம்ஃபனி. இந்த ராஜாவோட அட்ரிபியூட்ஸை சொல்லிட்டு இருக்கோம். முதல்லேருந்து எப்படி இந்த குழந்தைகள்லாம் ரெஃப்யூஜிஸாக அழைச்சின்னு வந்து இவர் அடாப்ட் பண்ணிட்டார்ன்றது சொல்லிட்டு. பட் ஹீ ஃபெல்ட் நம்ம சத்குரு ஐயா வாஸ் தி ஒரு மாதிரி ஸ்பிரிச்சுவல் லீடர் மாதிரி எங்களுக்கு கைடாக இருந்தார் அவர். அவர் என்ன சொன்னார், இதை நம்ம இதில் புறநானூரில் ஒன்று சொல்லியிருக்கு, அதை கோட் பண்ணால் நல்லா இருக்கும். அதுக்கு கடைசி இதில் அஸ் அ ஜெனத், அஸ் அ பீக்காக இது பண்ணலாம், முத்தாய்ப்பாக வைக்கலாம். என்ன சார் இது அப்படின்னா, அப்போ அவர் கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதின்னு ஒரு ராஜா இருந்தார். அவர் வந்து ஹி ரூல்ட் வெரி வெல் ஆல் இஸ் சப்ஜெக்ட்ஸ், எல்லாரோட சப்ஜெக்ட்ஸும் தேர் வெரி ஹாப்பி வித் ஹிம். பட் ஒன் டே அவர் சொன்னார், ஐ எம் கோயிங் டு ரிட்டையர் அப்படின்னு. ரிட்டையர் மாத்திரம் இல்லாமல் ஜலசமாதி அடைய போகிறேன் அப்படின்னு சொன்னார். எல்லோரும் தேவர் குவைட் ஷாக்டு. நீங்கள் என்ன சார், நீங்கள் ராஜா, நீங்கள் போயிட்டு நீங்கள் ஜலசமாதி அடைச்சிட்டா எங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம், ஆர்ஃபனேஜாக இருந்துருவோம் அப்படின்னு சொன்னார். அவர் என்ன சொன்னார், இல்லை எங்கள் பசங்களெல்லாம் ட்ரெயின் பண்ணியிருக்கோம், எல்லாருக்கும் பட்டாபிஷேகம் பண்ணியாச்சு, அவங்க தே வில் டேக் ஓவர். ஜலசமாதின்றது வாலண்டரியிலே இதுக்கு தண்ணிக்குள்ளே போயிட்டு மூச்சு அடைக்கின்னு பிராணத்தை விட்டுறது. இல்லை என்ன இருந்தாலும் உங்கள் மாதிரி வருமா அப்படின்னும் பொழுது
அவர் அப்படியே ஒரு போயமை சொல்லிட்டு என்டர்ஸ் தி வாட்டர். என்னென்னா, உண்டால் அம்மை உலகம் இந்திரர் அமிர்தம் ஏவதாயினும் இனிதன தமிழர் உண்டலும் இல்லரே அப்படின்ற ஒரு போயம். அது என்ன சொல்கிறதுன்னா, ஒரு குட் பர்சனோட அட்ரிபியூட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு, நெக்டர் அதாவது அமிர்தம் கிடைச்சா கூட அவங்க தனியாக சாப்பிட மாட்டாங்க, எல்லாருக்கும் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல பர்சனோட அட்ரிபியூட்ஸ் ட்ரெயிட்ஸை சொல்லிட்டு, அப்படி யாராவது ஒருத்தர் இந்த உலகத்தில் இருந்தால் கூட மழை பெய்யும், நான் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு என்டர்ஸ் தி வாட்டர். இது அமேசிங் அனாலஜி ஃபார் இந்த ராஜாக்கு. ஸோ அது வந்து கடைசியில் வைக்கலான்னும் பொழுது அது யூ வாண்டட் தட் போயம் டு கம் இன் த எண்ட், அதை ஜெனத்தை முடிக்கிறதுக்காக. ஸோ வி இன்க்ளூடட் தட். அதுக்காக அது முதல்லேருந்து வாய்ஸஸ்லாம் இருக்கிறதுனால வி எம்ப்ளாய்டு த குவாயர் ஆல்சோ ஃபார் தட். ஸோ இதுதான் சார் இந்த 2 இதோட இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக இந்த சாங்கை ரெக்கார்ட் பண்ணேன் சார். இந்த ஸ்மால் 3 minute சாங்கை வந்து இதை ரெக்கார்ட் பண்ணோம். ஏன்னா உங்களுக்கு லாங்குவேஜ் இம்பார்ட் பண்ணுறதுக்காக. இட்ஸ் ஸ்பெஷலைஸ்ட் ஃபீல்ட் கால் லிங்குவிஸ்டிக் ட்ரெயினர்ஸ்னு பேர். அது சார் தான் ஹெட் பண்ணார். மை வைஃப் ஆல்சோ ஜாயின்ஸ் இன் தட் ஆஸ் எ லிங்குவிஸ்டிக். ஷீ இஸ் அ எக்ஸலண்ட் போயம் ரைட்டர் ஆக்சுவலாக. ஸோ அவங்க வந்து இதுக்கு இந்த புறநானூரை வந்து பொய்ட்ரிக் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணாங்க இங்கிலீஷில் பண்ணிவிட்டு வி மேட் திஸ் சாங், ஸ்மால் சாங். ஸோ வென் திஸ் பார்மா நவனா ரெக்கார்ட்ஸ் தி செலக்டட் போத் அவர் பீசஸ், இந்த 2 பீஸ் செலக்ட் பண்ணிவிட்டு சடனாக அவர் டீமுக்கு வந்து ஒரு தாட் வந்து, ஏன்னா வி கோ பை டீம் தான், இட்ஸ் நாட் ஒன் பர்சன்ஸ் இது கிடையாது. இந்த பாட்டு வந்து வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாமே, அவங்ககிட்ட கூட இது சும்மா தானே இருக்குது, ஃபார் தெம் கற்றுக்கிறதுக்காக பண்ணோம், இது பண்ணலாமே. இட்ஸ் அகேப்லா வாய்ஸ் சங் பை ஷாலினி அண்ட் இவங்களோட டீச்சர்ஸ் சன் ஷியாமலா மேடம் சன் 2 பேரும் பாட வச்சு 4 voices 2 பேரும் soprano alto sung by Shalini, tenor and bass sung by Keshav பண்ணி பாட வச்சிருக்கோம். Then we gave that to them. They said they immediately accepted. So அது ஒரு எண்டில் ஒரு பாட். ஸோ இந்த 3 pieces were accepted by them. Recording quality was very satisfying for them. So they came up with ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 2020 ரிலீஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. இவங்க ரிலீஸ் பொழுது அந்த 2020 they planned for June release. ஏப்ரல் மே எண்டில் வந்து we planned for அரங்கேற்றம் வேர்ல்ட் ப்ரீமியர். எங்கே? போலண்டில், இன் அ பிளேஸ் கால் பெய்லிஸ்டாக். இட்ஸ் சம் 35 kilometers ஃப்ரம் ரஷ்யா. அங்கே இடத்துல வந்து த ஆடிட்டோரியம் வாஸ் ஃபார்ம்ட் அப், தி ஆர்கெஸ்ட்ரா வாஸ் ஃபார்ம்ட் அப், கண்டக்டர் வாஸ் ஃபார்ம்ட் அப், எவ்ரிதிங் வாஸ் டன். தட் வாஸ் த டைம் தட் கோவிட் கேம் சார். ஸோ போலண்ட் வாஸ் த ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு க்ளோஸ் த பார்டர்ஸ் யூரோப்பில். ஸோ தென் வி ஹெல்ட் திஸ் திங். ஏன்னா அங்கே போயிட்டு நம்ம மாட்டிட்டோம்னா ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு வேர்ல்ட் ப்ரீமியர் ஹோல்ட் பண்ணோம். தென் வி ஸ்போக் டு த கம்பெனி லேபிள், சார் இதை வந்து ஆர் வி கோயிங் டு ப்ரொசீட் வித் இல்லை ஹோல்ட் பண்ணாமல். தென் தே டோல்ட் ஒன் ஃபேசினேட்டிங் பாயிண்ட், உங்களோட 2 பீஸும் 2020க்கு வந்து ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு. வாட் இஸ் தட் அப்படின்னு சொல்லும்போது தே செட் 2020 happens to be 250th year ஆஃப் வைத்தவனோட பர்த் இயர். அது கரெக்டாக அந்த 20 இது நாங்கள் 2018 நான் பண்ணும்போது அதை பற்றி தெரியாது. தட் வாஸ் ஃபேசினேட்டிங். என்ன சொல்கிறது, கோயின்சிடென்ஸ் சொல்லலாம். செகண்ட் பீஸ் என்ன சொன்னால், செகண்ட் பீஸ் அவங்க என்ன சொன்னாங்க, திஸ் இஸ் 75th year commemorating the unconditional surrender of Nazi Germany to the Allied forces. 75th year வந்து 2020. It happens to be 2020 வந்து 75th year. 45ல அவங்க சரண்டர் ஆனாங்க. ரெண்டுத்துக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது 2020க்கு. ஸோ தே செட் unless and until you want it to be postponed, we will not postpone because it has wonderful significance to this year. So 2020ல நம்ம we will release it all worldwide. But we can't travel. ரிலீஸ் பண்ணுறதுக்கு பயன்படுவோம். என்ன பண்ணோம், விர்ச்சுவலாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு it was released virtually and all over the world it was released in 2020. Symphony as well as symphonic poem. எப்படிப்பட்ட வரவேற்பு கிடைச்சது? வரவேற்புன்னா என்னென்னா சார், they had a wonderful what do you call reviewist. இதில் இருக்குது, நவனா சைட்லேயே இருக்குது. ஸோ he gave ஒரு ரிவ்யூ கொடுத்துருக்காரு. அது ரொம்ப நியாயமாகப்பட்டது அந்த ரிவ்யூ. சும்மா புகழ்ந்து முகஸ்துதி ரிவ்யூ கிடையாது, அது ஃபேன் பாய் ரிவ்யூவும் கிடையாது. அது ஆக்சுவலாக அது என்னென்னா, இந்த இதை உள்ளபடியே சொல்கிறது, அது சைட்லேயே போட்டிருக்காங்க, அதை நம்ம எஸ்கேப்பே பண்ண முடியாது, அதில் இருக்க அப்படி. ஸோ தே ஃபெல்ட் திஸ் இஸ் ஹானஸ்டாக பண்ணியிருக்கின்ற. அது ரொம்ப அவங்க என்னென்னா சார், மிகப்படுத்த மாட்டாங்க, எதுவுமே மிகப்படுத்தி சொல்கிறதே இல்லை. அங்கே வெஸ்டர்ன் அண்டர்ஸ்டேட்டடாக இருக்கும், நம்ம அதில் புரிஞ்சுக்கணும். இந்த வேர்ல்டு ப்ரீமியரை பொறுத்த வரைக்கும் அவங்களாம் அழைச்சாங்கன்னு சொல்லி. ஆமாம் சார், இது வேர்ல்டு ப்ரீமியருக்கு இதுக்கப்புறம் வந்து ப்ரீமியர் ஆகாதனால நாங்கள் ட்ரை பண்ணியிருந்தோம்.
இதுக்கப்புறம் வந்து 2 மேஜர் ஒர்க்ஸ் ஐ எம் இன்வால்வ் நான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் இட்ஸ் அண்டர் ப்ரொடக்ஷனால ஐ ஹவ் ஸ்ட்ரிஞ்சன்ட் நான் டிஸ்க்ளோஷர் அக்ரிமெண்ட்ஸ். ஐ நாட் இப்போ ரிவீல் பண்ண முடியல. பட் ஃப்யூச்சரில் டெஃபினட்டாக யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இட் இஸ்ன்றது. நம்ம தேசத்துக்காக நமக்காகவும் பண்ணுற ஒரு ஹியூமனிட்டிக்காக பண்ணுற பீசஸ். அது வந்து 2022, 23, 24, 25ல பண்ணிட்டு இருக்கேன். இப்போ கூட அதுக்கு போய் ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்தோம் ரீசெண்ட்லி. ஹங்கேரி போயிருந்தோம், இட்லி போயிருந்தோம். இந்த இந்த இதில் பேரலாக வி வர் ட்ரைங் டு வேர்ல்ட் ப்ரீமியர் பண்ணுறதுக்கு இவங்க தான் திருப்பியும் என்ன சொல்கிறது முயற்சி எடுத்து வில் புஷ் மீ ட்ரை வேர்ல்ட் ப்ரீமியர் அப்படின்ட்டு. ஸோ வி வர் வேர்ல்ட் ப்ரீமியருக்கு வேண்டிய இது நடந்துட்டு இருந்தது. இந்த வருஷம் அக்டோபரில் நடக்க இருக்குது ஆக்சுவலாக. அதுதான் எங்களோட புஷ்ஷில் வருது. பட்டு அந்த தட் கண்டக்டர் அவர் வந்து இப்போ வந்து ஒரு ஸ்ப்ரிங் ஃபெஸ்டிவல்னு ஒன்று வருது இதில் புடபெஸ்டில். அது என்னென்னா சார் ஃபார் தெம் இந்த வின்டர் முடிஞ்சு நமக்கு வின்டர் நல்ல குழுக்குழுன்னு இருக்கிற அவங்களுக்கு வின்டர் வந்து இட்ஸ் அ சார்ட் ஆஃப் வீட்டுக்குள்ளேயே அடைச்சின்னு இருக்கிற ஒரு. ஸோ அது வின்டர் முடிஞ்சு ஸ்ப்ரிங் வரும்போது தி ஆல் ஹாப்பியாக அதை செலிப்ரேட். அந்த ஸ்ப்ரிங்குக்கு வந்து தி ஃபெஸ்டிவல்னு ஒன்று வச்சுருக்கேன், ஸ்ப்ரிங் ஃபெஸ்டிவல்ன்ட்டு. பியூட்டிஃபுல்லி தி செலிப்ரேட் பை த ரிவர் டானிப் ரிவரில். அதில் வந்து பெஸ்டி விகாடோ அப்படின்னு ஒரு ஆடிட்டோரியம். அங்கே வந்து தே வாண்ட் டு தேர் செலிப்ரேட்டிங் இந்த ஃபெஸ்டிவல் ஸ்ப்ரிங் ஃபெஸ்டிவல்ட்டு. ஸோ he wanted this piece to be premiere. Actually நாங்கள் அக்டோபர் நவம்பர் நெக்ஸ்ட் கம்மிங் அக்டோபர் நவம்பர் தான் we were trying for it actually. ஸோ சின்ஸ் he had my ஸ்கோர்ன்றதுனால இதில் இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு. சரி அப்படின்ட்டு நான் we are open to anything. Then he pointed out, Ganesh, this is someone's dream, Ganesh, this is what you are talking about. ஏன்னா இதில் வந்து 6 பீஸ் சார், 3 லெஜெண்டரி கம்போசர்ஸோட பீஸ், பேத்தவன், பிராம்ஸ் அண்ட் மாரிஸ் ராவல்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெஞ்ச் கம்போசர். இதோட 3 கான்டெம்பரரி வேர்ல்ட் ப்ரீமியர்ஸ் நடக்குது. ஒருத்தர் வந்து மார்க் மேக்கன்க்ரோன்ட்டு ஒரு ஆஸ்திரேலியன். அவர் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் பீஸ் எழுதியிருக்காரு. ஐ டெல் யூ அபவுட் தட். அதே மாதிரி இன்னொரு ஃப்ராங்க் டான்சர்ட்னு ஒருத்தர் வந்து ஃப்ரெஞ்ச் கம்போசர். அவர் வந்து சிம்ஃபனி 6 எழுதியிருக்கார், ஸ்மால் சிம்ஃபனி, அழகான சிம்ஃபனி எழுதியிருக்கார். அது கூட தே வாண்டட் அவர் சிம்ஃபனி டு பி ப்ரீமியர்ட். ஸோ தே இது பண்ண கடவுளுக்கு மேலே நம்ம கையில் ஒன்றுமே இல்லை. என்னன்னா conductor wanted his symphony to be the finale. அதுதான் அவருக்கு ப்ரோக்ராம் பண்ணியிருக்காரு. நாம ஃபினாலே என்னென்ன சார், ஒரு இந்த பீஸை ஃபினாலே வைப்பாங்க, கிராண்ட் பீஸை ஃபினாலே வைப்பாங்க. தே சோஸ் நம்ம பீஸோட எண்ட். பிகாஸ் இது பேத்தோனுக்கு நினச்சி பேத்தோனுக்காக பண்ணியிருக்கனால இட் கனெக்டட் வித் தம் போல இருக்குது. இதை வந்து ஃபினாலே வைக்கணும். இப்போ இந்தியாவிலேருந்து இது வரைக்கும் எத்தனை பேர் வந்து சிம்பனி இசையை முயற்சி பண்ணியிருக்காங்க? எவ்வளோ பேர் முயற்சி பண்ணியிருக்காங்கன்றது எனக்கு தெரியல சார். எத்தனை பேர் பதிவு பண்ணியிருக்காங்கன்றது வந்து when we went in 2019, very good question sir. When we went in 2019, 2016ல வந்து நம்ம பியாரேலால்ஜி ஆஃப் த டுவோ லக்ஷ்மிகாந்த் பியாரேலால் அவர் வந்து லைப்சிக்ல எம்டிஆர் ஆர்கெஸ்ட்ரான்னு வச்சு ஒரு சிம்பனி ஏற்கனவே பண்ணியிருக்காங்க. நாங்கள் போகும்போது 2 இயர்ஸ் முன்னாடியே அவர் பண்ணியிருக்கார். அவர் எப்படி யார் அவருக்கு எனக்கு ஆனந்தி இருக்க மாதிரி அவருக்கு யார் புஷ் பண்ணாங்கன்னு he himself will tell. லதா மங்கேஷ்கர். ஓ அருமை. இதெல்லாம் உண்மை. அவர் லக்ஷ்மிகாந்த் இறந்தப்புறம் இவர் வந்து ஃபிலிம்ல பெரிய ஒர்க் இல்லாமல் இருக்காரு. ஸோ அப்பா அவங்க சொன்னாங்களாம், நீங்கள் அவ்வளோ பெரிய மியூசிஷியன், அவ்வளோ பெரிய கம்போசர் அண்ட் அரேஞ்சர், உங்களுக்கு ஆர்கெஸ்ட்ரா வந்து உங்களுக்கு அப்படி ஹேண்டில் பண்ணிருக்கீங்க ஒரு லைஃப். ஆனால் நீங்கள் வை டோன்ட் யூ ரைட் அ சிம்ஃபனின்னு அவங்க சொன்னாங்களாம். அவங்களோட என்கரேஜ்மெண்ட்ல அவர் பண்ணார். அது வந்து 2 சிம்ஃபனி பண்ணியிருக்காரு. ஸோ அது வந்து 2 சிம்ஃபனியும் ப்ரீமியர் பண்ணாரு இதில் லைப்சிக்ல ப்ரீமியர் எம்டிஆர் ஆர்கெஸ்ட்ரான்னு சொல்லிட்டு கிறிஸ்டியான் யாவே அப்படின்னு சொல்லிட்டு பாவா யாவியோட பிரதர் கிறிஸ்டியான் யாவேன்னு சொல்லிட்டு கண்டக்டர் அவர் தான் அதை இது பண்ணாரு. தென்னிந்தியாவில் அது மாதிரி யாரெல்லாம் பண்ணியிருக்காங்க? ராஜா சார் பண்ணியிருக்காரு. ஆப்வியஸ்லி இவர் 93லேயே ஹி டிட் ஒன் சிம்ஃபனி சார். எல்லாருக்கும் தெரியும் அது. ஆமாம், எல்லாம் விழா எல்லாம் எடுத்தாங்க. பட் ஏன் அது வெளியாகலை? ஐ டோன்ட் நோ சார், ஐ டோன்ட் நோ. He liked it very much also. Definitely, obviously, he would have liked it. ஏன்னா அவர் பிடிச்சிருந்தா தான் எழுதுவார். அது என்னன்ற ரீசன் எனக்கு தெரியல, ஏதோ ஒரு ரீசனால வரல. பட் அதுவே இப்போ இன்னும் பெரிய பரிணாம வளர்ச்சியாக இப்போ now he has come up with this symphony. We are all eager to listen to it. Actually கேட்கணுன்ட்டு ஆசைப்படுறோம். உங்களுக்கு முன்னால் இந்த சிம்பனி சாதனையை பண்ணவர் இசைஞானி, அவரை சந்தித்து பேசியிருக்கீங்களா நீங்கள்?
இந்த இந்த சிம்பனி மூலியமாக இந்த இதுக்காக பேசல, வேற ஒரு சில அக்கேஷன்ஸில் நான் பேசியிருக்கேன், அவரோட பேசியிருக்கேன். இது 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 இதுக்கும் சிம்பனிக்கு சம்மந்தமே இல்லை. ஆக்சுவலாக அவரோட பேசினது வேற ஒரு இதுக்காக பண்ணது. ஒரு அமெரிக்கன் ப்ரொஃபஸர் வந்து ஒருத்தர் அவர் அறிமுகமாகறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அவருக்கு நாங்கள்லாம் சேர்ந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவருக்காக ஒரு பீஸ் ஒன்று, ஒரு ஓவர்ச்சர் ஒன்று எழுத அவர் கேட்டுட்டார். அந்த அமெரிக்கன் ப்ரொஃபஸர் கேட்டுட்டார். அவருக்காக வந்து ராஜா வந்து ஒரு ஓவர்ச்சர் ஒன்று எழுதியிருக்காரு. இதெல்லாம் இவர் எவ்வளோ எழுதியிருக்கிறதுல இதெல்லாம் வெளியில் தெரியாத விஷயங்கள். அவருக்காக அது ஒரு அருமையான ஒரு ஓவர்ச்சர் எழுதிட்டு அதை வந்து அங்கே அந்த யூனிவர்சிட்டியில் வந்து அதை இசைச்சாங்க. அவங்களோட யூனிவர்சிட்டி டே, காலேஜ் டேக்கு அங்கே அதை பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஐ வாஸ் தேர் ஆக்சுவலாக. இப்போ உங்களுக்கு முன்னதாக வந்து இந்த சிம்பனி இசை அமைத்த தமிழர்னா ராஜா மட்டும்தானா? வேறு யாரும் இல்லையா தென்னிந்தியாவில்? பண்ணியிருக்கலாம் சார், எனக்கு கவனத்துக்கு வரல. அதான் பதிவு செய்தவங்க பாப்பா ராஜா சார், ராஜா மட்டுமே. இதில் வந்து அப்படி பார்க்கும்போது உங்களுடைய சீனியர் அவர்கிட்ட நீங்கள் இது மாதிரி ஒரு சிம்பனி நான் இசைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னீங்களா? அவங்க சொல்லணும்னு ஆசை, பட் அவர் ரொம்ப பிஸியாக இருக்கார். அவர் போய் டிஸ்டர்ப் பண்ணணுன்றது அவருக்கு ஆசை தான், எனக்கு சொல்லணும்னு ஆசை. பட் அது மாதிரி ஒரு வாய்ப்பு அமையலை எனக்கு ஒரு இதை போய் பார்க்குறதுக்கு. பட் சொல்லியிருக்கலாம், சொல்லணும்னு ஆசை. பட் எனக்கு வாய்ப்பு அமையலை அவரோட இது பண்ணுறதுக்கு. ஆனால் ரொம்ப இது இப்போ ஒரு ஷோஸில் ரொம்ப பிஸியாக இருக்கார். இப்போ போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறது இட்ஸ் நாட் ஃபேர். ஏதோ ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பாக போய் சொல்லணும். தென்னிந்திய இசையமைப்பாளர்களில் யார் யாரெல்லாம் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு? எங்கள் மாஸ்டர் ஸ்டூடெண்ட் ஹாரிஸ் சார், குழந்தையிலேருந்து தெரியும். ஹாரிஸ் சார், ஹாரிஸ் ஜாரர் கிட்டிலேருந்து வெரி இட்ஸ் ஸ்வீட் பர்சன். இது ஜோஷ்வா ஸ்ரீதர், என்ன உங்களுக்கு இன்னைக்கு நாங்கள் பேசுறதுக்கு அறிமுகப்படுத்தினது ஜோஷ்வா ஸ்ரீதர், அவரு தெரியும். ஏஆர் ரஹ்மானை சந்திச்சிருக்கீங்களா? அவர் ஏஆர் ரஹ்மான் அதுக்கு முன்னாடி கச்சேரி டேஸில் வந்து ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அவர் திலீப்பாக இருந்தபோது. ஆமாம் ஆமாம், அவங்களோட எக்யூப்மெண்ட் நாங்கள் ஹையர் பண்ணியிருக்கோம் அவங்க மதர்கிட்ட, அது அப்போ தெரியும். பட்டு ரொம்ப டச் இல்லை. சிம்பனியை பொறுத்த வரைக்கும் பலர் அதை முயற்சி பண்ணாததுக்கு முக்கியமான காரணம் அதனுடைய பொருளாதார சுமை தானா? அதுக்கு முன்னாடி வந்து சரி, பொருளாதார சுமை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு மாத்திரம் சார். அவங்க எழுதி வச்சுக்கலாம். இப்போ நான் நிறைய எழுதி வச்சுருக்க மாதிரி எழுதி வச்சுக்கலாம். அதுக்கு பொருளாதாரம் வழி உலகத்துக்கு தெரியாது, தெரியாது. அதுக்கு பொருளாதாரம் தேவை. அது வந்து இசை எழுதுகிற வடிவத்தில் இருந்தால் யாரை போய் அடையும்? ஆமாம், மற்றவங்களை அடையணும்னா அது இசை வடிவத்தில் வந்தால் தான் பூர்வ ஜென்ம புண்ணியனால நான் இவருக்கு நான் மீட் பண்ணது, அது ஒன்று இருக்குது. பட் என்னென்னா அது என்ன நாட்டம் இல்லை, இல்லாட்டி அதை பற்றி பீப்புளுக்கு அது உள்ளே போகிறதுக்குன்னு ஒரு பொருளாதாரம் ஒரு ஒன் டெஃபினட் ரீசன். இன்னொன்று என்னென்னா சார், அது வெறும் மியூசிக் ஃபார் மியூசிக் சேக், there's no கமர்ஷியல் எலிமெண்ட் இன் தட். புரியுதுங்களா? அது கமர்ஷியலில் இதுவாக அன்லெஸ் அண்ட் அன்டில் மொட்சார்ட் லெவலில் இருந்தால் அது கமர்ஷியலாக எடுத்துகிட்டு போகலாம். 40th சிம்பனிலேருந்து 25th சிம்பனி எல்லாமே இருக்குது அவரதோட. பாமர மக்களுக்கு புரியுற மாதிரி அந்த படத்துலேயே ரொம்ப அழகாக காமிப்பாங்க, அமெடோஸ்லேயே காமிப்பாங்க அது. ஆக்சுவலாக அந்த மாதிரி பாமர மக்களையும் டச் பண்ணுற மாதிரி வடிவமைக்கிறதா இருந்தால் எல்லாருக்கும் இது பண்ணலாம். அதர்வைஸ் இட் இஸ் சச் ஒரு நீஷ் இது சார். ஆக்சுவலாக ஒரு நீஷ், ஒரு இசை வேள்வி தானே அது. ஆமாம், ஒரு இசை வேள்வின்னு சொல்லலாம். அது ஒரு நீஷ் என்டிட்டின்னு சொல்லலாம். அதனால் மெனி பீப்புள் உள்ளே வரத்துக்கு இன்னொரு ரீசன் அவர் அடக்கமாக அவர் சொல்கிறாரு. பட் அது மோஸ்ட் ஆஃப் த ஈவன் கம்போஸ் ஆகுது, பட் அது எழுத முடியாது. அதுக்கு அந்த திறமை ஒன்று திறமை வேணும் சார். இன்னொன்று வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுற இது ரெண்டும் இவர்கிட்ட இருக்குது. இவர்கிட்ட வந்து எஜுகேஷனும் இருக்குது, அதோட கம்போசிங் ஸ்கில்லும் இருக்குது. அட் த சேம் டைம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய இந்த கெப்பாசிட்டியும் இவர்கிட்ட இருக்குது. இது மூணு இருக்கிறதுனால தான் இவரால் பண்ண முடியுது. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அதுக்கு பண்ண முடியாது. ஒன்று வந்து நாலேஜில் ஃபால் ஷார்ட் ஆடுவாங்க, இல்லைன்னா அந்த டைவர்ஷனே இல்லாமல் அது அப்படியே அதில் ஃபோக்கஸாக இருக்கிறதோ அது நிறைய பேராக முடியாது. அஃப்கோர்ஸ் தேர்ட் வந்து உங்களுக்கு இந்த ஃபைனான்ஷியல் ரோட் பிளாக்ஸும் இருக்கிறது, அது ஒரு. அதனால் இது வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து முடியாது. அதுதான் ஆக்சுவல் ட்ரூத். சிம்பனி இசையை பதிவு செய்த இரண்டாவது தமிழர் இவர் தானா? ரெக்கார்டு பண்ணியிருக்கிறது ரெண்டாவது கரெக்ட் எனக்கு தெரிஞ்ச வரல. ஏன்னா ராஜா சார் வந்து 1993 அதை அப்போ பண்ண சிம்பனி அவர் ரெக்கார்ட் பண்ணிட்டார், அது தெரியும். ஆமாம். அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ரெக்கார்ட் பண்ணார். அதுக்கப்புறம் வந்து கணேஷ் பண்ணது தான் எனக்கு தெரியும். வேறு யாரும் இங்கே தமிழ்நாட்டிலையோ சவுத் இந்தியாவிலையோ பண்ணலன்னு தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. உங்களுடைய முயற்சி வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி சார், நன்றி. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. இந்த மாதிரி ஒரு
மனசில் இருக்கிறத பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு ஒரு மீடியமாக ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஒரு பிளாட்ஃபார்ம் நீங்கள் யூர் ஸோ ஜோவியல் அண்ட் மேக் அஸ் கம்ஃபர்டபுள் டு ஓப்பன் அவுட். அது மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். சாய் வித் சித்ரா ரசிகர்களுக்கும் ஆல் த வியூவர்ஸ்க்கும் வந்து மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ.